அப்பா எனக்காக 10 ரூபாய் உங்களுக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துறாங்க. ஆமா, அவருக்கு குடும்பமாகப்பட்டது எல்லாம் அல்ல, இறைவனுடைய அருள் பெற்று சுகத்தோடு வாழ்ந்திருக்க நமது கலைப்பு தானே நல்லா இருக்கிற ஆண்டவன் முறையில் ஒன்றும் தப்பு தவறு வரல. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாழ்ந்திருப்பாய் வையகத்தில். ஆமா, இருப்பினும் அலைக்கடலால் அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் புண்ணியம் நிறைந்த ராஜ திருசபை, இந்த ராஜ திருசபைக்கு நமது கலைமகள் நாடக சபாவின் சார்பாக முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு கொலங்கண்ட ஈச்சங்காட்டில வாழ்ந்து வரக்கூடிய வசிஷ்ட முனிவர் அருந்ததி பெண்டுக்கும் இருந்து நமதருமை சொந்த பந்தங்கள் அனைவட்டு பேர்களுமே ஒன்றாக சேர்ந்து இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகத்தை சீரும் சிறப்பாடுமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். ஏன், என்ன காரணம்? நானும் சீட்டு எடுக்கலாம்னு தான் பாக்குறேன். மாசம் சீட்டு எடுக்க போறேன். 1 லட்ச ரூபாய் சீட்டு மாதம் ஆனா 75,000 தள்ளி போகுதுங்க. 25,000 தான் கையா உங்கோட்டு வேலை தான் கூறி விடுறாங்க தாயல். அவனை தவிர அவனை சீட்டுல சேர்த்த மாட்டான்னு சொன்னா கேட்டாங்களாம். அல்வா, இருந்தாலும் இந்த உலகத்திலே அதாவது கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடியதுதான் இந்த உலகத்துல நாம் எங்க பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்மோடு பிறந்து வாழ்ந்து நம்மை விட்டு இந்த மண்ணை விட்டு அந்த விண்ணுலகம் சென்றடைந்து இன்று இந்த மக்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கி வருகிறார்களே நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்கு அதாவது ஒரு கல்லை நட்டு வச்சு மாலா கோயில் என்று பெயர் வைத்து இல்லையா? யார் வாய் சிலைன்னு சொல்லு. அதை நட்டு வச்சாதான் சிலை. அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்றோம்? அதுக்கு முன்னாடி நான் சொல்லலப்பா, நானும் அல்வா. அப்பேற்பட்டு இந்த மாலா கோயிலுக்கு அதாவது கும்பாபிஷேக விழாவை சீரும் சிறப்போடமாக முடித்து வைத்து வரக்கூடிய பக்தன்மார்களுக்கு அதாவது அன்னதானத்தை சீரும் சிறப்போடமாக வழங்கி இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகத்தை ஊர் பொதுமக்கள் அனைவட்டு பெருமை கண்டுகளுக்கு